அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்கள நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள், அடுத்து என்ன படிக்கலாம்? எங்க படிக்கலாம்? எப்படி படிக்கலாங்கிற கான்செப்ட்ட பேஸ் பண்ணி வீடியோஸ் வந்து குடுத்துட்டு வர்றேங்க. இப்ப பிரசன்ட்டா 12த் ஸ்டாண்டர்ட் முடிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்னென்ன கல்லூரிகள்ல அட்மிஷன் ப்ராசஸ் ஓப்பன் ஆயிருக்கு, அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஓப்பன் ஆயிருக்கு அப்படிங்கிற தகவல்கள் தொடர்ச்சியா குடுத்துட்டு வர்றேங்க. ஸோ அந்த வரிசையில இந்த பர்ட்டிகுலர் வீடியோல நான் எந்த கல்லூரிய பத்தி பேசப் போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்ஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் அப்படிங்கிற ஒரு கல்வி நிறுவனத்தை பத்தி தான் பேச போறேன். 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இன்ஜினியரிங் தான் சேரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிறைய மாணவர்களோட ஒரு கனவு கல்வி நிறுவனமா இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்ஜி கல்வி நிறுவனங்களை படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிஎஸ்ஜி கல்வி நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் 2 கல்லூரி, அதாவது இன்ஜினியரிங்காக 2 கல்லூரி நடத்துறாங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பிஎஸ்ஜி தொழில்நுட்ப கல்லூரின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு மேல இயங்கிக்கிட்டு வரக்கூடிய ஒரு கல்லூரியா வந்து பார்க்கப்படுதுங்க. ஸோ அவங்க வந்து இப்ப 2வதா ஒரு கல்வி நிறுவனம் ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்ஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் அப்படிங்கிற ஒரு கல்வி நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இது இப்ப இந்த வருஷத்துல அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷனாவும் மாறிடுச்சு. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா, நேக்ல A+ கிரேட் வாங்கியிருக்காங்க. என்பிஏ அக்ரெடிஷன் வாங்கியிருக்கக்கூடிய ஒரு கல்லூரியா பார்க்கப்படுது. என்ஏஆர்எஃப் ரேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் 101லிருந்து 150 வரைக்கும் இடங்களை பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாகவும் பார்க்கப்படுதுங்க. ஸோ இந்த கல்லூரியில இந்த வருடத்திற்கான அட்மிஷன் ப்ராசஸ்ங்கிறது ஓப்பன் ஆயிருச்சான்னு கேட்டா கிட்டத்தட்ட ஓப்பன் ஆயிருச்சுங்க. இது எப்படி சார் சொல்றீங்க? இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது ஓப்பன் ஆயிருக்கான்னு கேட்டா, இவங்க ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்லூரிக்கான அட்மிஷன் ப்ரௌச்சர் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு கிட்டத்தட்ட அட்மிஷன் ப்ரௌச்சர் ரிலீஸ் பண்ணிட்டாங்கனாலே அந்த வருஷத்துக்கான அட்மிஷன் ப்ராசஸ்ங்கிறது நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ இங்க வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அட்மிஷன் ப்ரௌச்சர்ங்கிறது இருக்குங்க. இந்த டவுன்லோட் பிடிஎஃப் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ஃபுல்லா டவுன்லோட் ஆயிரும். அதுல அட்மிஷன் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் குடுத்துருக்காங்க. கடந்த வருஷம் கட் ஆஃப் என்ன கட் ஆஃப்க்கு சீட்டு கிடைச்சது அப்படிங்கிற தகவல் இங்க கிடைச்சிரும். அதே மாதிரி ப்ரோகிராம்ஸ் என்னென்ன ப்ரோகிராம்ஸ்லாம் இருக்குதுங்கிற ஒரு தகவல் சொல்லிருவாங்க. நீங்க இந்த அட்மிஷன் ரிலேட்டடா யார கான்டாக்ட் பண்ணணும், எந்த ஃபோன் நம்பரை கான்டாக்ட் பண்ணணும்னு முதற்கொண்டு தெளிவா குடுத்துட்டாங்க. ஏன்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு கல்லூரிகளும் அவங்க தெளிவா குடுத்துட்டாங்கன்னா பரவால்ல. ஏன்னா நெறைய கல்லூரிகள்ல இவங்க ஜென்ரலா ஆஃபீஸ் நம்பர் மட்டும் குடுக்குறாங்க. அப்ப அந்த ஆஃபீஸ் நம்பரை கான்டாக்ட் பண்றப்ப சரியான தகவல்கள் அவங்க தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தனியா அட்மிஷனுக்குன்னே இவங்க தான் இந்த நம்பருக்கு டைரக்டா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு குடுக்குறப்ப, இது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு ஒரு எளிதான ஒரு காரியமா அமைஞ்சிருதுங்க. ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்துல, இதுதான் வந்து நமக்கு வந்து பிஎஸ்ஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச்சோட 2026 மற்றும் 27வது வருடத்திற்கான அட்மிஷன் வவுச்சர். ஸோ அந்த பிடிஎஃப்ங்கிறது இதுதான். ஸோ இந்த அட்மிஷன் வவுச்சர்ல என்ன டீடைல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்ஜி கல்வி நிறுவனமானது 1926ல ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 3,00,000 மாணவர்கள் வந்து இங்க படிச்சு முடிச்சிருக்கிறாங்க. அதோட ஒரு துணை நிறுவனம் தான் பிஎஸ்ஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச்னு சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 40 ஏக்கரால இருக்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம். நிறைய சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்க. கிரீன் கேம்பஸ்ங்கிற சர்டிஃபிகேட் வச்சிருக்காங்க. பிளஸ் வெல் எக்யூப்டு லெபார்டரிஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டாஃப் மெம்பர்ஸ் அப்படின்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க என்னென்ன ப்ரோக்ராம்ஸ்லாம் ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கிற தகவல்கள் பார்த்துக்கோங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு பிஇ கோர்சஸ் பத்தி பார்ப்போம். பிஇ சிவில் இன்ஜினியரிங் ஆஃபர் பண்றாங்க. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், பிஇ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், பிஇ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், விஎல்எஸ்ஐ டிசைன் அண்ட் டெக்னாலஜி, பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிஇ ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பேச்சுலர் ஆஃப் டிசைன் அப்படிங்கிற கோர்சஸ்லாம் வந்து இவங்க வந்து நடத்துறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ கடந்த வருஷம் ஸ்டூடெண்ட்டோட இன்டேக் குவாலிட்டி, அதாவது நம்மளுக்கு வந்து என்ன கட் ஆஃப் ரேஞ்சிலேருந்து என்ன கட் ஆஃப் ரேஞ்ச் வரைக்கும் வாங்கினவங்க இந்த கல்லூரியில் சேர்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. சிவில் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் கட் ஆஃப் 187.5, லோயஸ்ட் கட் ஆஃப் மினிமம் கட் ஆஃப் 183க்கு சீட்டு முடிஞ்சிருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல 198.5க்கு சீட்டு ஆரம்பிச்சு 196க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. இசிஇல 197.5க்கு ஆரம்பிச்சு 196க்கு க்ளோஸ் ஆகுது. ட்ரிபிள் இ 195.5க்கு ஆரம்பிச்சு 194க்கு க்ளோஸ் ஆயிருக்குது. மெக்கானிக்கல் 193க்கு ஆரம்பிச்சு 188க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்ங்கிற கோர்ஸ்க்கு 197.5ல ஆரம்பிச்சு 195.5ல முடிஞ்சிருக்கு. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் 192.5ல ஆரம்பிச்சு 189.5ல முடிஞ்சிருக்கு. பிஎல்எஸ்ஐ டிசைன் டெக்னாலஜி 196ல ஆரம்பிச்சு 194.5க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க.
இது வந்து அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸுங்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு சதவீதம் மாணவர்கள் அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து கரெக்டா டிகிரி முடிச்சுட்டு வெளியே போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் இவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. இது போக எத்தனை பேர் வந்து வெளியே வந்திருக்கிறாங்க, அதாவது கிராஜுவேட் அவுட்கம் எத்தனை மாணவர்கள் வந்திருக்கிறாங்க, அது வந்து சதவீதம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எத்தனை மாணவர்கள் வெளியே வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்கள் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவதா பிளேஸ்மெண்ட்ஸ் 2020, 24, 2021, 25 2 பேட்சோட பிளேஸ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் 37.23 lakhs, மீடியம் சேலரிங்கிறது 6.5 சொல்லியிருக்காங்க. மீன் சேலரி ஆவரேஜ் சேலரிங்கிறது 7.7ங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. ஐடி ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ் எவ்வளோ வந்திருக்கு, ஐடி சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிஸ் எவ்வளோ வந்திருக்குது, மற்றும் யாரெல்லாம் ரெக்ரூட்டர்ஸ் இவங்களுக்கு வந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் அப்படிங்கிற கல்லூரியோட அட்மிஷன் ப்ரௌச்சராக பார்க்கப்படுதுங்க. இது போக நீங்கள் இண்டிவிஜுவலாக வந்து உங்களுக்கு கட் ஆஃப் தகவல்கள் வேணும். அதாவது நம்மளுக்கு என்னென்னா, அப்போ நான் சொல்லியிருந்தது மேக்ஸிமம் அண்ட் மினிமம் கட் ஆஃப் தகவல்கள் மட்டும் கொடுத்துருந்தேன். பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். என்னன்னா, கம்யூனிட்டி பேஸ்டு கட் ஆஃப்ங்கிறது நம்மளுக்கு தேவைப்படுது சார். ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் என்ன மாதிரியான கட் ஆஃப் வந்து கிடைச்சது. ஏன்னா இதில் வந்து ஓவராலாக மேக்ஸிமம் மினிமம் மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கட் ஆஃப் ரேஞ்சஸ்ல பாருங்க கம்யூனிட்டி வைஸ் எப்படி கிடைச்சிருக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டு மாணவர்களுக்கு எப்படி கொடுத்தாங்க. இது வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான கட் ஆஃப் டீட்டெயில்ஸா நம்ம முன்னாடி அட்மிஷன் ப்ரௌச்சர்ல பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எதை பேஸ் பண்ணின கட் ஆஃப் தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கவுன்சிலிங் பேஸ் பண்ண கட் ஆஃப் தகவல்கள். இது வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான அட்மிஷன்ஸ் பற்றி தான் இந்த விஷயம். ஸோ கவர்மெண்ட் கோட்டால மேக்ஸிமம் மினிமம்னு ஒரே விஷயத்தை முடிச்சுட்டாங்க. பட் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்து பார்த்தோம் அப்படிங்கிற விஷயத்தில் உதாரணத்துக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுத்துக்கிறோம். ஸ்டேட் போர்டு மாணவர்களுக்கு 196லேருந்து 193 வரைக்கும் வாங்கினவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. அதர் ஸ்டேட் போர்ட்ஸில் படித்தவங்களுக்கு 197.3லேருந்து 193.6 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதே சிபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 197லேருந்து 189.5 வரைக்கும் வாங்கினவங்க கொடுத்துருக்காங்க. ஜேஇஇ மெயின் ஸ்கோர் எழுதினவங்கள 96.9%லேருந்து 93.7% வரைக்கும் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் சம்மந்தப்பட்ட தகவல்கள். ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் எத்தனை சீட்ஸ் வரைக்கும் இருக்குங்கிற தகவல்களையும் கொடுத்துட்டாங்க. சிவில் டிபார்ட்மெண்ட் 60 சீட் இருக்குங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 240 சீட்டு, ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட் 120 சீட்டு, இசிஇ டிபார்ட்மெண்ட் 120 சீட்டு, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் 60 சீட்டு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 120 சீட்டு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் 120 சீட்டு, விஎல்எஸ்ஐ 60 சீட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் அப்படிங்கிற கல்வி நிறுவனத்தோட கல்வி நிறுவனத்தை பற்றின தகவல்கள் மற்றும் அதில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா ப்ராசஸ் மற்றும் மேனேஜ்மெண்ட் கோட்டா ப்ராசஸ் சம்மந்தப்பட்ட தகவல்களுங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியாக பல்வேறு வகையான கல்லூரிகள், பல்வேறு வகையான படிப்புகள் மற்றும் பல்வேறு வகையான கவுன்சிலிங் ப்ராசஸ் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.